ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் உங்களுடைய பேன் கார்ட்லேயும் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எப்படி இருக்குது, அதாவது ஒரே மாதிரியே இருக்கா இல்லை மிஸ்மேட்ச் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் சைட் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா லாகின், ரிஜிஸ்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார்லேயும் பேன்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கா இல்லை மிஸ்மேட்ச் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேனு, ஆதார் கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் கொடுத்துங்க, ஆதார் இருந்தால் ஆதார் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் அபோவ் அப்படின்றத நீங்கள் செக் பாக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் லாகின் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ வெல்கம் பேக் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை போய்ட்டு நீங்கள் உங்களுடைய லாகின் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மை ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். ஸோ இந்த மை ப்ரொஃபைலை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னும் போது கம்பேர் வித் பேன் அண்டு ஆதார் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் அண்டு ஆதாரை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பேர் வித் பேன் அண்டு ஆதார் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் பெர்மிஷன் அப்படின்னும் போது ஐ அலோவ் டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யுஐடி டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செக் பாக்ஸ் ஓகே பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ரொஃபைல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் பேன், ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேம் மூணுமே சேமாக இருக்குது. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்குது, ஜெண்டர் சேமாக இருக்குது. ஸோ ப்ரைமரி மொபைல் நம்பர் அப்படின்னும் போது ப்ரொஃபைலில் கரெக்டாக இருக்குது, பேனில் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதேமாதிரி மெயில் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல்லையும் இருக்குது, பேனில் இல்லை, ஆதாரில் அப்டேட் ஆகிருக்கு. அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல்லையும் ஆதார்லேயும் கரெக்டாக இருக்குது, பேனில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக மாறி இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே விடுறதுனா விட்டுடலாம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்மேட்ச் ஆகாமல் சேமாக ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார்லேயும் பேன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒரே மாதிரி இருக்கா இல்லை மிஸ்மேட்ச் ஆகிருக்கான்றது நீங்கள் இந்த மெத்தட் மூலிமா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.